என் பேர் எஸ் அஜீஸ், வள்ளிப்பட்டினம். நமது உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சினிமா பாடல்கள் வாயிலாக அவர்களை பொருட்களாகவும் வடிவங்களாகவும் ஒப்பிட்டு பாடுவது சரியா? ஒன்று, பொருட்களாகவும் வடிவங்களாக அப்படி அப்படின்னு சொல்லி சரியா? ரெண்டாவது, இந்த கந்தூரி விழாவை ரசூல்லா காலங்களிலே நிறைய நபி நல்லடியார்கள் இறந்திருப்பாங்க. அவங்க காலகட்டங்களிலேயே கந்தூரி விழாக்கள் எடுக்கப்பட்டதா, இல்ல ரசூல்லா அதை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்களா? ஹதீஸ் மூலமாக எனக்கு விளக்கமாக தெரிவிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை சினிமா பாட்டிலே பாடுவது கூடுமா? அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒப்பிடுவதும் கூடுமா என்கின்ற கேள்வி அவங்க வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்பீடு மௌலிதிலே எப்படி இருக்குது அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம். அன்த ஷம்சுன் அன்த பதுருன் இருக்குது. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து நீங்க சூரியனாக இருக்கிறீர்கள், நீங்கள் பூரண சந்திரனாக இருக்கிறீர்கள் அப்படின்னு இருக்குது. இப்படி ஒரு ஒப்பீடு மௌலிதில மட்டுமல்ல, ஹதீஸிலே இருக்கிறது. ஹதீஸிலே இருப்பதால் தான் அந்த வாசகம் மௌலிதிலும் இடம்பெறுகிறது. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தின் ஒளி சூரியனை போல இருக்கும், சந்திரனை போல இருக்கும். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சூரியனை போல சந்திரனை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரொளி இருந்ததால் தான் நீங்கள் சூரியன் சந்திரன் என்று அங்கே புகழப்படுகிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அந்த நூறுன் ஃபௌக நூரி, நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள், ஒளிகளுக்கெல்லாம் மேலான பேரொளியாக இருக்கிறீர்கள். அங்க ஒளியை கொண்டு ஒப்பிடப்படுகிறது. அல்லாஹு தாலாவே நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி என்று குர்ஆனில் சொல்லி காட்டுறான். கஜ்ஜாக்கும் மினல்லாஹி நூறுன் வ கிதாபும் முபீன், உங்களுக்கு தெளிவான வேதமும் ஒரு பேரொளியும் வந்திருக்கிறது. தெளிவான வேதம் குர்ஆன், பேரொளி நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல அங்க மௌலிதுல ஹாதஸ் சிராஜுல் முனீரு, நபிகள் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி சிந்துகின்ற விளக்காக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஒப்பீடு இருக்கிறது. காரணம் அதுவும் குர்ஆனிலே இடம்பெற்றதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இறைவன் சொல்றான், இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன் வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜன் முனீரா. இது நமக்கு பாயிண்ட். இறைவன் சொல்றான், உங்களை நற்செய்தியாளராக, சாட்சியாளராக, எச்சரிக்கை விடுக்கக்கூடியவராக, இறைவனின் பக்கம் அழைப்பு விடுக்கக்கூடியவராக, ஒளி சிந்தும் விளக்காக இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறான். சிராஜு முனீர் குர்ஆன் அப்படியே இடம்பெற்றிருக்கிறது. அதுதான் மௌலிதிலும் இருக்கிறது. குர்ஆனிலே இடம்பெற்ற அந்த ஒப்பீடுகள் மௌலிதிலே இருக்கிறது. இது தவறென்றால் குர்ஆனிலே இறைவன் சொல்லியிருக்க மாட்டான். இது தவறென்றால் சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இருந்தார்கள் என்று சொல்லி காண்பிக்க மாட்டார்கள். அப்ப அது சொல்வதிலிருந்து ஹதீஸிலும் குர்ஆனில் உள்ளதுதான் மௌலிதில் இடம்பெற்றிருக்கிறதுங்க நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இதில் அந்த ராகம் போட்டு பாடுவது கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுவது. நம்முடைய மார்க்கத்தில் ராகம் என்பது கூடாது என்பதல்ல. அதே நேரத்தில் சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான மெட்டுக்கள் இருக்கிறது. அது பிரச்சனை இல்ல. இந்த மெட்டு சினிமாவில் வந்து பிடிச்சி அதனால கூட சொல்ல முடியாது. நமக்கு ராகம் போடுவது, பொதுவாக கவிதைகளை படிப்பது, அதே போல குர்ஆன் ஓதுவதே பாப்பீங்கல்ல, அது ஒரு வகையான ராகமா தான் இருக்கும். காரிகள் ஓதுறதெல்லாம் பாக்குறீங்கல்ல, அது ஒரு வகையான ராகத்தோட ஓதுவாங்க. அது ஒரு ராகம் பெருசல். அதே நேரத்தில் சினிமா பாட்டுன்ற உடனே டப்பாங்குத்து பாடெல்லாம் இருக்கும், அசிங்கமான பொருள்ல பாட, அந்த மீனிங்ல பாடக்கூடாது. ஏன்னு கேட்டா அந்த மெட்டுல பாடும்போது கேட்பவர்கள் அந்த பாட்டோட நினைவு வந்துடும். அது கூடாது. ஏன்னா எதிலுமே நம்ம நடுநிலையா போகணும். ராகமே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதிலும் மோசமான ராகம் கூடாதுதான். அது படிச்சா தப்பு தான், அதுல சந்தேகமே கிடையாது. அதே போல இந்த வலிமாருடைய கந்தூரி இதுக்கு முன்னாலாம் இருந்துச்சான்னு கேட்கறாங்க. இருந்துச்சுங்க. கந்தூரினா என்னன்னு புரியணும் ஃபர்ஸ்ட். சில பேர் இப்ப நம்மள எத்தனை பேர் நினைக்கிறாங்க, இந்த கந்தூரின்னு சொன்னா இந்த நடன கச்சேரிகளை வைக்கிறது, சினிமா பாட்டுக்காரங்களெல்லாம் வச்சு கச்சேரி நடத்துறது, இதுதான் கந்தூர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது கூடாதுங்க. வரதட்சணை வாங்குவதுதான் நிக்காஹா இல்ல. நிக்காங்கிற சுன்னத்தான வைபவத்துல வரதட்சணைங்கிற ஹராம் நடைபெறுது. அதுதான் பாயிண்ட். அது போல கந்தூரிங்கிறது மார்க்கம் தான். அந்த மார்க்கத்தில் வழிமுறையில ஹராம் போய் நுழைஞ்சுக்கிட்டு கிடக்கு. தப்பு தான். வியாபாரம் கூடும், அதுல மோசடி நடக்கிறது. மோசடி கூடாதுதான். மோசடி இருக்கிறது என்பதால் வியாபாரம் கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அல்ல வியாபாரத்தை ஒரு செய்யறாரு, என்னங்க மோசடியா எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நீங்க போய் வியாபாரம் செய்யுங்க, வியாபாரத்தை விடுங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் ஒரு தவறான காரியங்கள் இணைந்தே இருக்குதுங்க. அதே போல பள்ளிவாசல் வச்சுக்கிருவோம். பள்ளிவாசல் நல்ல இடம் தான், தொழுகிற இடம் தான். அங்க செருப்பு திருட்டு நடக்குது. பள்ளிவாசல் இருப்பதால் தானே செருப்பு திருட்டு நடக்குது. அதனால பள்ளிவாசலுக்கு யாரும் போகாதீங்கன்னு சொல்லுவீங்களா நீங்க? பள்ளிவாசல் வேண்டும், செருப்பு திருடுதல் கூடாது.
வியாபாரம் வேண்டும், மோசடி கூடாது. திருமணம் வேண்டும், வரதட்சணை கூடாது. கந்தூரி வேண்டும், நடனங்களும் சினிமா கச்சேரிகளும் கூடாது. கந்தூரிங்கிறது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். கந்தூரிண்டா கூட்டமா போய் சேர்ந்து ஜியாரத்து செய்யறது, அதான் கந்தூரி. மற்ற நாட்கள்லாம் தனித்தனியா போவாங்க ஜியாரத்துக்கு, கந்தூரி அன்னைக்கு கூட்டமா போவாங்க, கூட்டமா ஜியாரத்துக்கு போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஜியாரத்து செய்யுங்க, ஜூரு ஜியாரத்து செய்யுங்க, பெண்ணா துதைக்குறல் ஆகிறா, அது மறுமையை நினைவு ஊட்டுகிறது. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஜியாரத்து செய்வது ரெண்டு வகை. தனித்தனியா போய் ஜியாரத்து செய்யலாம், கூட்டமா போய் ஜியாரத்து செய்யலாம். தனித்தனியா போய் ஜியாரத்து செய்யுங்க அப்படி நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கிறேங்க. தனித்தனியா தான் போகணும். கந்தூரணி கூட்டமா போறாங்கல்ல, அது கூடாதுன்னு வந்துடும். அது கூட்டமா போய் தான் நீங்க ஜியாரத்து செய்யணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தா, இந்த ஜியாரத்து கந்தூர் அன்னைக்கு கூட்டமா போறோம்ல அதுதான் கூடும், மற்ற நாள்கள்லாம் கூடாதுன்னு வந்துடும். ஆனா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து செய்யுங்கன்னு பொதுவா சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்ப தனியா போலான்னு தெரியுது, கூட்டமா போலான்னு தெரியுது. எப்படி வேண்டுமானாலும் சென்று ஜியாரத்து செய்யலாம் என்று சொல்லி இருக்கின்ற போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்ல நீங்க கூட்டமான போக கூடாது என்று சொல்லுகின்ற அதிகாரம் எந்த மனிதனுக்கு இருக்கிறது? ஒரு சட்டத்துல, ஒரு இஸ்லாமிய மார்க்கத்துல ஒண்ணு கூடுமா கூடாதா இறைவன் சொல்லணும், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இப்படித்தான் ஜியாரத்துக்கு போங்க, கூட்டமா போங்க, தனித்தனியா போகாதீங்க, அல்ல தனித்தனியா போங்க கூட்டமா போங்க சொல்லலையே. எப்படி வேண்டுமானும் போகலான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்து கொடுத்துட்டாங்களே. அப்படி கூட்டமா போக கூடாதுன்னு சொன்னா சொல்லும் போதே சொல்லுவாங்க ஜியாரத்து போங்க, தனித்தனியா தான் போங்க. ஏன்னா இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது விட்டுட்டு போயிருக்காங்களா? மார்க்கத்துல குறையா விட்டு போயிட்டாங்களா? எல்லாத்துக்கும் தீர்க்கமான வழியை விட்டு போயிருப்பாங்க. அப்படித்தானே செஞ்சிருக்கிறாங்க. ஏதாவது குறைபாடு இருக்காங்க மார்க்கத்துல? அவ கூட்டமா சேர்ந்து போற கூடாது என்று அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலக்கி இருப்பாங்க. அப்படி விளக்கல. அப்ப எப்படி வேணாலும் போங்க, கூட்டமா அந்த அன்னைக்கு போறோம் ஜியாரத்து செய்யறதுக்கு, மார்க்கம் சொன்ன விஷயம். அங்க போய் யாசினை ஓதுறோம். இக்ரவு யாசின மௌத்தாவுக்கு முன்னால் சொல்லி தந்தேன், இறந்து போனவர்களுக்கு யாசினை ஓதுங்க. அஹ்மத், அபூதாவுத், இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அதை தான் அங்க போய் ஓதுறோம். அப்ப இந்த மாதிரி அந்த கந்தூரி வைபவம் என்பது நம்முடைய மார்க்கத்திலே இருக்கிறது. ஸல்லல்லாஹு செய்ய சொன்னதுதான். அந்த ஜியாரத்து அந்த அன்னைக்கு நடைபெறுகிறது. சரி, அந்த அன்னைக்கு நினைவூட்டுறோம். சில இடங்கள்ல கந்தூரி விழா பார்ப்பீங்க, விழாவெல்லாம் நடத்துவாங்க. அப்படி எத்தனை கந்தூரி விழாக்கள்ல இது போன்ற குளிர் விளக்கம் கூட வச்சு நான் பேசிட்டே வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உதுக்குரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களில் முன் சென்றவர்களுடைய நல்லவைகளை எல்லாம் எடுத்து சொல்லுங்கள். அபூதாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். முன் சென்றவர்களுடைய எடுத்து சொல்லணும். அதுக்காக தான் கந்தூர் வைபவம் நடைபெறுகிறது. இதெல்லாம் மார்க்கத்தின் அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியதன் அடிப்படையிலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தர்றான்ல, வதுக்குர் ஃபில் கிதாபி மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். குர்ஆன்ல சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஒரு வலியுல்லா தானே நபியா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிடையாது, அல்லாஹ்வுடைய ஒரு இறை நேசர், பெண் இறை நேசர். அவங்களை நினைவு கூறுங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த கந்தூர் வைபவங்கிறது வழிமாறுகள் நினைவு கூறுவது. இறைவன் சொன்னது பிரகாரம், நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாவே சொன்னாங்க, உங்களின் நல்லவர்களுடைய நல்லவைகளை எல்லாம் எடுத்து சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. அதனால அது கொண்டாடுறோம். மார்க்கத்திலே கூடுங்கிறனால செய்யறோம். அந்த செயல்பாட்டிலே கச்சேரியா உங்களை விட முதன் எதிர்ப்பவர்கள் நாங்கள் எல்லா கூட்டத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வாங்க, நீங்க ஏன் தரா கண்டு 5 ஓடுறீங்க? அதான் இளைஞர்கள் அவங்க கூப்பிடுறோம். சுன்னத்தான காரியத்தை எல்லாம் போந்து செய்வாங்க. நம்ம எல்லாம் இணைஞ்சுக்கிட்டு போய் ஜியாரத்து செய்வோம், தப்ப தடுப்போம். நீங்க ஏன் தர்காக்கே வராம சுன்னத்தை செய்யாம வெளியில நின்றுக்கிட்டு அது கூட அது கூடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? வாங்க, கை கோர்த்துக்கிட்டு போய் தப்ப நம்ம தடுக்கலாம். நடன கச்சேரியே கூடாது. இறை நேசர்களுக்கும் நடன கச்சேரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அதன் அடிப்படையில தான் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல பாருங்க, அந்த அன்னைக்கு ஜியாரத்துக்கு ஆண்களும் வர்றாங்க, பெண்களும் வர்றாங்க. அவ முறைப்படியாகத்தான் செய்யணும். மார்க்கம் ஒவ்வொன்றையும் ஒரு வரமுறை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப திருமண வைபவம், ஆண்களும் வர்றாங்க, பெண்களும் வர்றாங்க. எப்படி ஆண்கள் ஆண்களாக, பெண்கள் பெண்களாக அப்படி இருக்கிறாங்க. அதே போலதான் பஸ்ஸிலே நம்ம ஏறுறோம், பெண்கள் தனியா ஒதுக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள். அப்ப ஆண்கள் ஆண்களாக, பெண்கள் பெண்களாக இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போனாலும் சரிதான், மற்ற எத்தனை இடங்கள்ல எல்லாம் ஆண்கள் பிரிவு பெண் பிரிவு வச்சிடறாங்க. அந்த மாதிரி தான் அந்த கந்தூர் வைபவத்தின் போதும் பெண்கள் ஜியாரத்து செய்வதற்காக தனி அமைப்பு அவங்களுக்கு உண்டாக்கிடணும். ஆண்களோட கலக்காத அளவுக்கு அவங்க வைக்கணும். ஒரு காரியம் நல்ல காரியமா தான் செய்வோம், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்காக செய்வோம், அது முறைப்படியா செய்வோம். அது எல்லாம் சேர்ந்தா நம்ம செய்யலாம், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா இறைநேசர்கள்லாம் இந்த மாதிரி தப்பா எல்லாம் பண்ணணும்னு சொல்லல. சில பேர் இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தவறு தான். நாங்களும் ஒவ்வொரு சொல்லுவோம். சில பேர் சஜிதா செய்வாங்க கபருக்கு போய். ஒவ்வொரு கூட்டத்தையும் நாங்க அதை தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க என்ன தர்கா கூடும், ஜியாரத்து கூடும், கந்தூர் கூடும் சொன்னனால சஜிதா செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்க எத்தனை பேர் தடுத்து இருக்கிறோமே? நாங்கெல்லாம் தர்காவுக்கு போய் தான் தடுக்கிறோம். அதனாலதான் போகணுங்கிறது. எத்தனை பேர் நாங்க ஜியாரத்து போக செஞ்சவங்க நாங்க கூப்பிட்டு இது கூடான்னு சொல்லியிருக்கோம் தெரியுமா? உண்மையான இருப்பை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க வெளியில உட்காந்து கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அவ்வளவுதான். நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
அதனால யாரோ செய்யற தவறுக்காக வேண்டி நம்ம ஒட்டுமொத்த ஒரு நல்ல காரியத்தை நம்ம செய்யாம இருந்துடக்கூடாது. அது ஒரு சுன்னத்தான வழிமுறை. ஒரு சுன்னத்தான வழிமுறை அழிந்து போவதற்கு காரணமா நாம் இருக்கலாமா? அதனால இந்த சுன்னத்தான காரியத்தை இஸ்லாம் எப்படி சொல்லி தருதோ, மார்க்கத்து முரண் இல்லாத அமைப்பில் அந்த கந்தூரியை நம்ம செய்வோம். அப்படி செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. மார்க்கத்து முரணானதை வாங்க நாம் எல்லாம் கை கோர்த்து கொண்டு அதை எதிர்ப்போம், விரட்டுவோம், இல்லாமல் ஆக்குவோம்.